அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க பாக்குறது வாட் அப்படின்ற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபைனலா நம்ம தளபதியோட 69வது படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் நம்ம விஜயோட கடைசி படம். இதுக்கப்புறம் தலைவன் கம்ப்ளீட்டா அரசியலுக்குள்ள இறங்க போறாரு. சோ இந்த படம் நம்ம தளபதியோட ஒரு ஃபேர்வெல் படமா இருக்க போகுது. சோ குறையெல்லாம் பார்க்காம முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றது கேவிஎன் ப்ரொடக்ஷன். தமிழ்ல இவங்க ப்ரொடியூஸ் பண்ற முதல் படமே இதுதான். அது இல்லாம அதர் லாங்குவேஜ் தெலுங்கு கன்னடத்துல நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க. ஈவன் நம்ம சூர்யாவோட கங்குவா படத்துக்கு இவங்க தான் கன்னடத்துல தியேட்டரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்க. பட் ப்ரொடக்ஷன் வைஸ் பார்க்கும்போது தமிழ்ல தளபதி 69 தான் ஃபர்ஸ்ட் மூவி. அண்ட் எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சது தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறது எச் வினோத். நம்ம தலை ஏகேயை வச்சு 3 படங்கள் கிட்ட பேக் டு பேக் டைரக்ட் பண்ணிருக்காரு. அதுல துணிவு ஓரளவுக்கு பரவாயில்ல. அது இல்லாம இவருடைய முன்னாள் படங்கள் சதுரங்க வேட்டை, தீரன் அதிகாரம் 1 இது ரெண்டுமே அட்டகாசமா இருக்கும். இவருடைய படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சதுரங்க வேட்டையில பண மோசடி, சிட் ஃபண்ட் கம்பெனி, மக்களை ஏமாத்துறதுன்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள். தீரன் அதிகாரம் 1 நார்த் இந்தியால இருக்கிற ஒரு கொள்ளக்கார கும்பலை போலீஸ் எப்படி பிடிச்சாங்கிறது, நேர்கொண்ட பார்வையில பெண்களுக்கு நடந்த பிரச்சனை, வலிமையில திருட்டு, பைக் ரைடர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள், துணிவுல பேங்க் ராபரின்னு சொல்லி நிறைய உண்மை சம்பவத்தை அடாப்ட் பண்ணிருப்பாரு. அந்த வகையில இந்த தளபதி 69ல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும்னு தெரியல. இந்த படம் வந்து ஒரு அரசியல் சார்ந்த படமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் படம் வந்து அடுத்த வருஷம் 2025 அக்டோபர்ல தான் ரிலீஸ் ஆக போகுது. அதை தொடர்ந்து 2026 எலெக்ஷன் வேற வருது. சோ நம்ம விஜயோட பாலிடிக்ஸ் காட்டுற விதமா இந்த படம் அமையலாம். லைக் சர்க்கார் மாதிரி இருந்தா உண்மையிலேயே நல்லா இருக்கும். அது இல்லாம போஸ்டரோட கார்னர்ல பாத்தீங்கன்னா தி டார்ச் பியரர் ஆஃப் டெமோக்ராட்டிக்ஸ்னு போட்டிருக்கோம். அதாவது இந்த ஜனநாயகம், சுதந்திரம், ஈக்குவாலிட்டி அண்ட் ஜஸ்டிஸ் இந்த மாதிரியான விஷயங்களை பேசக்கூடிய ஒரு ஆள். சோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த படத்துல டெஃபினட்டா அரசியல் இருக்கும். ஈவன் இந்த படத்துடைய டைரக்டர் எச் வினோத் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த படம் வந்து எல்லா ஏஜ் ஆடியன்ஸும் பார்க்கக்கூடிய ஒரு படமா தான் இருக்கும் அண்ட் அரசியலும் கொஞ்சம் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ சர்க்கார் மாதிரியான படம் ஒண்ணு எதிர்பார்க்கலாம். ரீசெண்டா கோட்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட இருந்து மிக்சட் ரிவ்யூவா வந்துகிட்டு இருக்கு. ஸ்டோரி ஒர்க் ஆகலனாலும் தளபதியோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் நம்ம வெங்கட் பிரபு படங்கள்ல இருக்கிற அந்த ஃபன் எலிமெண்ட்ஸ் வந்து இந்த படத்துல இருக்குங்கிறனால பார்க்க முடிஞ்சது. ஓவராலா இந்த டிஏஜிங் அண்ட் தளபதி படங்களுடைய ரெஃபரன்ஸை வச்சு முழு படத்தையும் அடிச்சு ஓட்டிருக்காங்களோங்கிற மாதிரியான ஃபீல் தான் கொடுத்துச்சு. ஈவன் மியூசிக் கூட நிறைய இடங்கள்ல ப்ராப்பரா ஒர்க் ஆகல. விசில் போடு பாட்டு அண்ட் போஸ்ட் கிரெடிட்ல வந்த பிஜிஎம் அண்ட் ப்ளூபர்ஸ் பிஜிஎம் மட்டும் தான் ஒர்க் ஆச்சு. உண்மையை சொல்லணும்னா இந்த படம் நம்ம யுவன் சங்கர் ராஜாக்கு சரியா அமையலையோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த தளபதி 69ல பாத்தீங்கன்னா நம்ம அனிருத் தான் மியூசிக்கல். ஏற்கனவே கத்தி, மாஸ்டர், பீஸ்ட், லியோன்னு சொல்லி தலைவன் அடிச்சு தோச்சு துவம்சம் பண்ணிருப்பாப்புல. படத்துக்கு ஈக்குவலா மியூசிக்கும் பேசப்படுற ஒரு விஷயமா அமைஞ்சுது. பத்தது குறைய மாஸ்டர்ல போட்ட தளபதி டைட்டில் கார்டு பிஜிஎம் தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியன் 2ல என்ன ஆச்சுன்னே தெரியல. மியூசிக் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் அது படத்துல எங்கேயுமே ஒர்க் ஆகல. பட் இப்ப தலைவரோட வேட்டையன் ஜூனியர் என்டிஆரோட தேவாரா பேக் டு பேக் வரப்போகுது. அண்ட் ரீசெண்டா கிடைச்ச நியூஸ் என்னன்னா, இந்த படத்துக்கு நம்ம தளபதி வந்து 275 கோடி சம்பளமா வாங்கியிருக்காரு. கோட் படத்துல 200 கோடி கிட்ட வாங்கியிருப்பாரு. ஆனா இங்க 275. அண்ட் இதாலேயே விஜய் ஒரு ஹையஸ்ட் பெய்டு ஆக்டரா வந்திருக்காரு. அதே நேரம் இதுதான் கடைசி படமும் கூட. அது இல்லாம இந்த படத்துல பாபி டியோல் வந்து வில்லன் ரோல் பிளே பண்றதாவும் ஒரு நியூஸ் கிடைச்சது. நம்ம சூர்யாவோட கங்குவா படத்திலையும் இவர் தான் வில்லனா வருவாரு. இதுக்கு முன்னாடி அனிமல் படத்துல டெபியூவா வந்திருப்பாரு. அந்த படம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஏடா கூடமா தான் இருக்கும். பட் அந்த படம் மூலமா தான் ஆடியன்ஸ் மத்தியில ஷைன் ஆனாரு. அண்ட் ஹீரோயின்ஸுமே சமந்தா, மமிதா பைஜு, சிம்ரன் அண்ட் பூஜா ஹெக்டே இருக்கிற மாதிரியான நியூஸ்லாம் வந்துச்சு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. மோஸ்ட்லி சமந்தா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே தெரி அண்ட் மெர்சல்னு சொல்லி நம்ம தளபதியோட பேர் பண்ணாங்க. அண்ட் லியோலியும் பேர் ஆக வேண்டியது. பட் அவங்களோட அந்த ஹெல்த் இஷ்யூ காரணத்தினால லேட்டர் த்ரிஷாவை வந்து கேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சோ அந்த குறைய இங்க தீர்த்து வைக்கலாம். அதை ஃபாலோ பண்ணி இந்த படத்துக்கான டைட்டில் ஆடியன்ஸ் அண்ட் தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்க்கிறது விஜயோட முதல் படம் நாளைய தீர்ப்பு. அதுவே டைட்டிலா வச்சா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. அது இல்லாம இன்னும் நிறைய டைட்டில் சுத்திக்கிட்டு இருக்கு. சில பேர் வந்து லாஸ்ட் டான்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெனம் தி லாஸ்ட் டான்ஸ்ங்கிற மாதிரி தளபதி தி லாஸ்ட் டான்ஸ்னு வச்சாலும் நல்லா இருக்கும். ஒரு ஃபேர்வெல் டைட்டில் மாதிரி. அண்ட் இந்த படத்துல அவருக்கான ட்ரிபியூட் இருக்கும்னு கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். பட் நான் ஏற்கனவே சொன்னதுதான், என்னுடைய கெஸ் தலைவன் நாயகன் மீண்டும் வரானுங்கிற மாதிரி வந்தாலும் வரலாம். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ட் இந்த படத்தை பத்தின கருத்துக்கள் அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அது வரைக்கும் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். டாடா பை பை. See you.